அந்தகாரமா இருந்தீர்கள். அதுல இருந்து இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. அப்ப முற்காலத்துலனா இயேசுவை அறியாத ஒரு காலங்கள். முற்காலம்னா என்ன? பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு காலம். ஒருத்தன் இருட்ட விரும்புறான்னா அது சம்திங் ராங். ஒளியை பார்க்கலும் இருட்ட விரும்புறான். அப்போ இருள் அது பாவத்திற்கு ஒரு அடையாளம். இருள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துட்டனாலே போதும், நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்கிறாரு. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதை விட்டு நீங்க இருக்கிற. சில சமயத்துல நீங்களா எல்லாத்தையும் இழுத்து வச்சிருக்கீங்கன்னா அது வேற. அது சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலைன்னு சொல்லக்கூடாது. அது நீ இழுத்து வச்சது. பாவமாகிய இருள, ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கின்ற இருள, உன்னுடைய உணர்ச்சிகளை, இமோஷனல் டார்க்னஸ், உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் இருக்கப்பட்ட இருளை போக்குவதற்கு தான் ஒருவர் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நல்ல நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 18:28 வாசிக்க கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Psalm 18:28. For you will light my lamp, the Lord my God will enlighten my darkness. தேவரே நீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். விளக்கை ஏற்றாரு, இருளை வெளிச்சமாக்குறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும்? என்ன பண்ணார் அவரு? பல்பு, ஒளியை கண்டுபிடிச்சார். அவரு கண்டுபிடிக்கலன்னா எல்லாம் இருளுக்குள்ளதான் இருந்திருக்கணும், சூரிய வெளிச்சத்துல தான் படிச்சிருக்கணும். சரியா? எல்லா நேரமும் வெளிச்சத்தை நாம் பார்ப்பதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தான் அதை கண்டுபிடித்தார். பல்பு, விளக்கு. அதை கண்டுபிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேலான எக்ஸ்பெரிமெண்ட அவர் பண்ணார். மோர் தென் 1000 டைம் பண்ணி 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 படித்து கடைசியா என்ன செய்யிருக்கிறாரு? அவர் கண்டுபிடித்தார். அப்போ அவர்கிட்ட ஒருக்கா இன்டர்வியூ கேட்குறாங்க. கேட்கும்போது, நீங்க 1000 தடவைக்கு மேலாக இதை நீங்க கண்டுபிடிச்சீங்களே, அது உங்களுடைய தோல்வியா கருதுறீங்களா அப்படிங்கிறதுல, நோ, இட் இஸ் மை சக்சஸ். அது என்னுடைய தோல்வி கிடையாது. நான் 1000க்கு மேலாக உள்ள முறைகளை, வழிமுறைகளை, ஆய்வுகளை நடத்தி நடத்தி என்ன செய்திருக்கிறேன்? நான் முழுமையாக கடைசியாக இந்த ஒரு வெற்றியை நான் கண்டிருக்கிறேன். தட் இஸ் நாட் எ ஃபெயிலியர்ஸ். இதெல்லாம் என்னுடைய முறைகள், மெத்தட்ஸ், என்னுடைய வழிகள். இந்த அளவுக்கு ரீச் பண்றதுக்கு இதெல்லாம் இருக்கு. அதை தான் நம்ம சொல்லுவோம், ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ். அப்போ எந்த ஒரு தோல்வியும் பின்னால ஒரு வெற்றிக்கு ஒரு அடித்தளம். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பல்ப வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பதற்கு அந்த நூற்றாண்டு காலத்துல 1000க்கும் மேற்பட்ட முயற்சிகளை என்ன செய்திருக்கிறாரு? யோசித்து பாருங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு சோர்ஸ்ல அவர் அதை ஒன்றை கண்டுபிடிக்கிறார். இப்போ அதை வச்சுதான் அட்வான்ஸா ஒன்றும் டியூப் லைட்டு, எல்இடி லைட்டு அப்படின்னு நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டே போறாங்க. என்ன அட்வான்ஸா போயிட்டே இருக்கு. பட் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில உருவாக்கின ஒரு வச்சு இன்னைக்கு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு இருட்டை போக்குவதற்காக அவர் என்ன நினைக்கிறார்? ஒரு பிசிக்கல் லைட், அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது.
அதனால உன்னுடைய ஆவிக்குரிய இருளை போக்குவதற்கு இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக பிரகாரமான ஒரு இருளை போக்குவதற்கு அன்னைக்கு ஒரு பல்ப் கண்டுபிடித்ததுனால ஒரு வெளிச்சம் வந்தது. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிற இந்த இருளை போக்குவதற்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றாரு, அவர் நம்முடைய விளக்கை என்ன செய்கிறார்? ஏற்றுகிறார், இருளை வெளிச்சமாக்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இருள் பல விதத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே கவி கொள்கிறதை பார்க்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல அதில் ஆரம்பிப்போம். அதான் நம்ம முக்கியமானது. அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வெளிச்சமாக இருந்துட்டோன்னா எல்லாத்திலுமே சரியாயிரும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் போது பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், முற்காலத்துல அந்தகாரமாய் இருந்தீர்கள், அதுல இருந்து இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. அப்ப முற்காலத்துலன்னா இயேசுவை அறியாத ஒரு காலங்கள். முற்காலம்னா என்ன? பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு காலம், பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு காலம். முற்காலம்னா என்ன? நன்மை எது தீமை எது என்று தெரிந்தும் துணிகரமாக தீமையிலே போகின்ற ஒரு காரியங்கள், இதுதான் முற்காலம். இன்னும் இதோடு கூட ஒரு சப்ஸ்டியூட்டா, இன்னும் இது ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா இன்னொரு வசனத்தையும் ஆலோசிப்போம். இந்த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் எப்பதன் அடிப்படையில் வருது? அது பாவத்தின் அடிப்படையில் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் பாவம் என்கின்ற ஒரு இருள், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு இருளை குடிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இங்கே யோவான் எழுதும்போது அருமையாய் எழுதுகிறான். சீஷனாகிய யோவான் இங்கே என்ன எழுதுகிறான் பாருங்கள். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், அது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறான். ஒருத்தன் இருட்ட விரும்புறான்னா அது சம்திங் ராங். ஒளியை பார்க்கிலும் இருட்ட விரும்புறான், அப்போ இருள் அது பாவத்திற்கு ஒரு அடையாளம். இருள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதனால்தான் இந்த எபேசியர் 5:8 இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்கும்போது, அவர் ஒளியாக்க வந்தாரு, ஆனா அவருக்குள்ள இருக்கிறதுக்கு பதிலா இவன் இருளுக்குள்ள என்ன செய்யறான்? ஓடுறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே அப்படி இருந்தோம், ஆனா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு அவன் எபேசி சபைக்கு எழுதும் போது எழுதுறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? இருக்கும் போது மட்டும்தான் அந்த பாவமாகிய இருள் நம்மை விட்டு அகலும். ஆவிக்குரிய அந்த இருள் நம்மை விட்டு அகன்று அந்த வெளிச்சத்தை குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு விளக்கை ஏற்றுவார். எஸ், என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த பாவமாகிய இருளை அவர் வெளிச்சமாக்குவதற்கு ஒரே வழி அவருடைய பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திப்படுத்தும் போது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இருள் நமக்குள்ளிருந்து விலகுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன காரியங்கள் நீங்க நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவனாச்சே, அபிஷேகம் பெற்றிருக்கேனே அப்படின்ட்டு இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு இருள் உங்களை கவிக்கொடும். அது நம்ம ஆக்ரோஷமாக பேசுகின்ற ஒரு வார்த்தைகளா இருக்கலாம், அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது மற்றவர்களை இல்லாது பொல்லாது ஒன்று தூற்றுகிற ஒரு தூற்றலா இருக்கலாம், அல்லது ஆத்திர அவசரத்துக்கு சொன்ன ஒரு பொய்யா இருக்கலாம், ஆத்திர அவசரத்துக்கு
சொன்ன ஒரு பொய்யா இருக்கலாம். அது கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருளை கொடுக்கும். நம்ம நினைச்சிடுறோம் கொலை பண்றது தான் பெரிய பாவம் ஐயா, பெரிய கொள்ளை அடிச்சுட்டு போறது தான் பெரிய பாவம், விபச்சார வேசித்தனம் பண்ணிட்டு போறது தான் பெரிய பாவம். இப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள் கூட பெரிய பாவமா இருக்குது. அந்த எபேசியர்ல நீங்க ஃபுல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, எதெல்லாம் பாவம்னு அங்க பவுல் போட்டு வச்சிருக்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பனா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இருளை கொண்டு வருகின்றது. ஒரு பிளாக் ஸ்பாட், ஒரு கரும் புள்ளினாலே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நல்ல காரியங்கள் இருந்தாலும் ஒரு கருப்பு புள்ளி விழுந்துட்டுப்பா அப்படின்னா அது கருப்பு புள்ளி தான் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அதை சுற்றி இருக்கிற வெள்ளை யாருக்கும் தெரியாது. அது சுற்றி இருக்கிற வெள்ளை யாருக்கும் தெரியாது, அந்த கருப்பு புள்ளி தான் தெரியும். அந்த கருப்பு புள்ளி தான் தெரியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். பாவமாகிய இருளில் இருந்து நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம அதை அலசி பார்ப்போம். அப்போ இது ஒரு இருள். என்ன சில சமயத்துல எப்படிப்பட்ட ஒரு இமோஷனல் டார்க்னஸ், இமோஷனல் டார்க்னஸ்னா ஒரு டிப்ரெஷன். ஒரு டிப்ரெஷன் நிறைய பேருக்கு, அந்த டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், அதோடு கூட ஒரு ஃபியர், பயம். பயம், நான் செத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயம். ஐயோ இந்த வியாதி குணமாகுமா ஒரு பயம். எனக்கு வேலை கிடைக்குமா அது ஒரு பயம். எனக்கு கல்யாணம் ஆகுமா அது ஒரு பயம். எதிர்காலத்தை குறித்து பயம், நிகழ்காலத்தை குறித்து பயம். அதுதான் சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏன் கலங்குகிறார், ஏன் தேங்குகிறார்? அப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? அந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், வாசியுங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்துக்கு ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்க என்ன இருக்கு, ஏன் கலங்குகிறா, ஏன் தியங்குகிறா? Why depression? Why frustration? Why fear? Why anxiety? இந்த மாதிரி பல காரியங்கள் ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன்? Why? இது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு இருளை கவிக்கணும். தேவையில்லாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரவண்டவனுக்கு இருண்டதெல்லாம், ஆமா இருண்டதெல்லாம் இருட்டை பார்த்தாலே போதும். ராத்திரி போயிட்டு இருப்பான், அந்த புளிய மரத்திலேயே வேப்ப மரத்திலேயே அந்த காத்துல அந்த கிளை தான் அசையும். அந்த கிளை அசையும். ஒன்னு சொல்லிடுவோம், பக்கத்துல இருந்த பாரு அங்க ஆடிட்டு இருக்கு பாரு பண்ணிடுவான். அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு தூக்கமே வராது. ராத்திரி தூக்கமே இருக்காது, ஆடிட்டு இருக்கிறது தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அது இலை ஆடிட்டு இருக்குது, அவ்வளவுதான் ஆண்டருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சுடுகாடோ அல்லது இடுகாடோ அல்லது கல்ற தோட்டமோ இருக்குன்னா, வெளியூர்ல இருந்து எவனாவது ஒருத்தன் அந்த ஏரியாவுக்கு வந்து அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். அவனுக்கு தெரியாது, அது சுடுகாடும் தெரியாது, இடுகாடும் தெரியாது, அவன் பாட்டு போயிடுவான். ஆனா தெரிஞ்சவன் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல வந்தவொடனே ஒரு ஹால்ட் பண்ணுவான், அப்படின்னு நிற்பான். நின்றுட்டு ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு போவான். ஆனா வெளியூர்ல இருந்து வர்றவன் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவனுக்கு அது எதுனே தெரியாது. அதான் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் அதான் சொல்லி இருக்கிறாரு, என்னிடத்துல நீ அமர்ந்துரு. அதான சொல்லி இருக்குது, அவருடைய சமூகத்துல காத்துரு, அமர்ந்துரு. ஏன் கலங்குறா, ஏன் தேங்குறா? உங்க வாழ்க்கையில ஒரு டிப்ரெஷன் வந்துட்டா, ஒரு பயம் வந்துட்டா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டா, ஒன்றும் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் கூட பேசாதீங்க. பேசினா கூட பிரச்சனை தான். When you undergo any depression, any fear, any frustration, don't talk with anybody. பேசுனா you burst out. இன்னும் வெடிச்சுதான் செதறும், இன்னும் வெடிச்சுதான் செதறும். அதுக்கு பிள்ளை ஒரு அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேதத்தை வாசிங்க. Keep silence for some moment, maybe few minutes. கொஞ்சம் அமைதியா அப்படி இருங்க. You will cool down. Cool down. ஒரு சமயத்தில் இப்படிதான் பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக
ஒருவர் பேசிட்டு இருக்கும்போது பயங்கர ஹீட்டட் அப் ஆயிட்டாரு, அன்கண்ட்ரோலபிள் சூழ்நிலை. அப்புறம் அவரு தன்னை கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஒரு வார்த்தை சொன்னாரு, லெட் மீ கூல் டவுன், நான் கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும். ஏனென்றால் அது இன்னும் வெடித்து சிதறாதபடி, இன்னும் சில காரியங்களை கலப்பாதபடிக்கு அது என்ன செய்யறோம், தடுக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்றபடினா என்ன ஆகும், அந்த கோபத்துல யார் யாரெல்லாமோ சாத்துவோம். அது கிடைச்சது புருஷனா தான் இருக்கும், அல்லது கிடைச்சது மனைவியா தான் இருக்கும். இப்படி பம்பாடிங் அங்க நடந்துட்டு இருக்கும். எங்க உள்ளதெல்லாம அங்க சாத்திட்டு இருப்பாங்க. அல்லது பிள்ளைகளா இருக்கும், அல்லது பெற்றோரா இருக்கும். இந்த கிளடுக்கு என்னமோ வெளியே இல்லையன்ட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் தாய் தகப்பனை. பிள்ளைகளை வாயில வர்றதெல்லாம் என்னென்னலாமோ சொல்லி ஆடு மாட சொல்ற மாதிரிலாம் திட்டுவாங்க பிள்ளைகளை. சிலர் என்னென்ன வார்த்தை போட்டுலாம் திட்டுறமோ சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் வரும். அதுக்கு தான் சொல்றாரு, காத்துரு, அமர்ந்துரு. ஏன் கலங்குற, ஏன் புலம்புற, ஏன் கத்துறா, எல்லாத்தையும் போட்டுடுங்க. அதில் 2 தான் போட்டிருக்குது, அதுதான் அவ்வளோதான் நினைச்சிடக்கூடாது. மீதி உள்ள உங்க ஃபீலிங் எல்லாம் அதில் போட்டு விடணும். வேற என்னென்ன ஃபீலிங் வருதோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கேன், என்ன இருக்காத வாசி, தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம். அவருடைய சமூகத்துல காத்திரியா, தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்துல காத்திரு. நிறைய டைம்ல நம்ம அதை செய்யறதுக்கு பதிலா அங்க பயங்கர பிரச்சனை, பூகம்பங்களே இருக்கும். அது குடும்பமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், அல்லது வியாபார ஸ்தலமா இருக்கலாம், அல்லது நண்பர்கள் வட்டாரமா இருக்கலாம். சின்ன இதான் வரும், வாக்குவாதம், ஒரு கைகலப்பே வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஆமா, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்துல நாம் கரெக்டா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, காத்துரு, என் சமூகத்துல இரு. இதை பற்றி பாருங்க. நிறைய டைம்ல அதை செய்யாத பட்சத்துல தான் அநேக விபரீதங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. சில சமயத்துல இந்த மெயின்லைன் சர்ச்செல்லாம் ஆலய பிரதிஷ்டனையும் ஒன்று வைப்பாங்க. கோயில் பிரதிஷ்டை அசனம், சோத்தை போட்டு சாப்பிடுன்னு வைக்கிற ஒரு காரியம். இத்தனை மூட்டை அத்தனை மூட்டைன்னு பெருமையாக பேசுறதுக்கு சொல்லுவாங்க. சரியா? அது நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நோக்கம் சரியாக இருந்தால் சரி, நோக்கம் வித்தியாசமாகும் போது அது தவறு. ஆனால் அந்த பிரதிஷ்ட வைபவங்களில் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா சண்டைகளும் சச்சரவுகள் தான் நடக்கும். அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி, இவன் அவன், அப்போ தான் வெளியூர்லேருந்து வந்திருப்பான், இந்த இருப்பான். சில ஊரில் ஒரு நல்லா சமாதானமாக நாணயமாக நடக்கும், சில ஊர்களில் இருக்கு. எதற்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் திருந்தணும். ஆலய பிரதிஷ்டை யார் நடத்திட்டு இருக்கா? கிறிஸ்தவர்கள் திருந்துட்டு இருக்கணும். அன்புக்குரிய தேவனுடைய, ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொலையே விழுந்துட்டான். எவ்வளவு மனசுக்கு வேதனமான ஒரு காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு தான் சொல்றேன், அந்த நோக்கம் காரியம் சரியா இருக்கணும். என்ன சாட்சியா இருக்கிறது, என்ன சாட்சியா இருக்குது, அதுதான் நான் சொன்னேன். உணர்ச்சிகளை அதெல்லாம் என்ன செய்யணும், கட்டுப்படணும். அதுக்கு தான் ஒட்டு மொத்தத்தில் ஆவியின் கனியில இச்சை அடக்கத்தை அங்க கடைசியில போட்டிருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல். இது நிறைய நான் பார்க்குற காரியங்கள், ட்ரெடிஷனலாக போகிற காரியங்கள் வேற ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது தான், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று கோபுரத்தை கட்டினா. இன்னைக்கு அதே மாதிரி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோன்னு அந்தந்த ஊரு போட்டி போட்டுட்டு செய்துட்டு இருக்கு. ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீ சீரியல் செட்டு இவ்வளோ போடுவியா, நான் அவ்வளோ போடுவேன். இது தேவநாம மகிமைக்காக இல்லை, இது போட்டி. நல்லா கொஞ்சம் அலசி பார்த்து ஆராய்ச்சி பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈவன் கேத்தலிக்ல கூட அந்த இது இருக்கும், சப்பரம் குப்பரெல்லாம் தூக்குற அந்த மாதிரி உள்ள வைபவங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கிற நிகழ்வுலாம் நீங்க பாருங்க.
தேவ நாம மகிமைக்காக செய்யப்படுகிறதா அல்லது அந்த ஆலயத்தின் பேர் பிரஸ்தாபத்துக்காக செய்யப்படுகிறதா? அதுதான். If it is God's glory, ஆண்டவருடைய நாமத்திற்காக செய்யப்படுமானால் அங்கே பிரச்சனைகள் இருக்காது. எல்லாரோடும் ஒரு சமாதானமான ஒரு சூழல் அங்கே காணப்படும். அது நிமித்தம் தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அங்கதான் வெளிச்சம் இருக்கிறது, அங்கே இருள் இல்ல. மற்றபடி வெளிச்சம் சீரியல் லைட் போட்டு வெளிச்சம் இருக்கும், ஆனா இருதயத்துக்குள்ள இருள் இருக்கும். இருதயத்துக்குள்ள இருள் இருக்கும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இருளை போக்க வேண்டுமானால் காத்திரு, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திரு. அப்பதான் நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருப்பா, ஒருத்தரோடு ஒருத்தர் இணங்கி இருப்போம். இன்னைக்கு அது இல்லையே. என் அன்புக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை சுத்தி எத்தனையோ நல்ல மக்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. The people of other faith, மற்ற நம்பிக்கையுடைய மக்கள், எத்தனையோ நல்ல மக்கள் நம்மளை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. How we are, what we are. We are claim as a Christian. We are claim ourselves as a believers. நம்மளை சொல்றோம் கிறிஸ்தவன்னு சொல்றோம், நான் விசுவாசின்னு சொல்றோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? சபையே சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் பாரத்தோடு தான் உங்கள்கிட்ட நான் பயந்துட்டு இருக்கேன். நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது மற்றவர்களுக்கு முன்பதாக? நீங்க டோன்ட் லுக் அட் அதர்ஸ். மற்றவங்களை பார்க்காங்க, அவன் இப்படி இருக்கானே, அந்த ஊழியக்காரன் அப்படி இருக்கிறானே, இந்த விசுவாசி இப்படி இருக்கிறானே, இந்த கிறிஸ்தவன் இப்படி இருக்கிறானே. எவனையும் பார்க்காதுங்க, எவளையும் பார்க்காதுங்க. உங்களை மட்டும் பாருங்க. நான் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறேன்னா, என் வாழ்க்கை எடுத்துக்காட்டா இருக்குதா? அதை மட்டும் பாருங்க. நீங்க உயர்ந்து போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க மேல போயிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. நம்ம கண்கள் நேராக நோக்க கடவுது. ஏன் நம்ம கீழே பார்க்கணும்? ஒருத்தன் வந்து கீழே போயிட்டே இருக்கிறானா அவனை பார்த்துட்டு நம்மளும் ஏன் கீழே போனோம்? அவன் போட்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய வாழ்க்கையில வந்து மற்றவங்களை நம்ம பார்த்து பார்த்து நம்மளும் கீழே இறங்கிடுறோம். Look at Jesus. Fix our eyes upon Jesus. நம்ம கண்களை ஆண்டவருக்கு மேல வைப்போம். எப்படிப்பட்ட இமோஷனல் டார்க்னஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அதற்கு அவரிடத்துல காத்திருக்கிறதா, அமர்ந்திருக்கிறதா. நீங்க கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு போங்க, அதுக்குள்ள எல்லா இடமும் எல்லாம் செட்டில் டவுன் ஆயிரும். எல்லா இடமும் செட்டில் டவுன் ஆயிரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம அதை செய்ய தவறுறதுனால தான் நாமளே சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகிடுறோம். அப்போ ஆவிக்குரிய இருள் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட இருளில் இருந்தும் நாம் என்ன செய்யணும்? வெளியே வரணும். இமோஷனல் டாக்டர். மூன்றாவதாக சூழ்நிலை கூட நமக்கு வந்துடும். சூழ்நிலை ஏதோ ஒரு, அது நம்மளா உருவாக்கப்பட்ட சூழ்நிலை கிடையாது. சிலது அதுவா ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து, அது ஒரு வியாதி சொல்லிட்டு வராது. திடீர்னு ஒரு விபத்து, அது சொல்லிட்டு வராது. அன்எக்ஸ்பெக்டட். யோபுக்கு பாருங்க, அவனுக்கு சூழ்நிலை வந்த அந்த காரியங்கள், யோபுவின் புஸ்தகம் 1 2 வாசித்து நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சூழ்நிலையை பாருங்க. வியாதி, இழப்பு, நஷ்டம் எல்லாமே இருக்குது. அதை நீங்க நான் விவரமா சொல்லணும்னு ஆசை இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் சொன்னேன். சூழ்நிலைன்னா அதான். சில சமயத்துல சொல்லுவாங்க, வந்தா எல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்து சேரும், இல்லைன்னா ஒண்ணு இருக்காது. வந்தா அத்தனும் சொல்லியிருக்கீங்களா? ஆமா. அப்படி பிரஷர் வந்து நிற்கும், அல்லது இல்லைன்னா இல்லாம இருக்கும். சூழ்நிலை அது நம்மளால முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் யோபுவை போல தைரியமா சொல்லணும். என்ன சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை.
நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த தைரியம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா we are not worshiping, serving the living God, not a dead God. ஒரு மரித்த தேவனை நம்ம ஆராதிக்கல, மரித்து உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த சூழ்நிலை நமக்குள்ள வந்தாலும் சரி, எத்தனை வலைகள் விரிக்கப்பட்டாலும் சரி, அத்தனையும் அறுத்தறிந்துட்டு போக வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு சொல்லியிருக்கார். தாவீது இந்த சங்கீதத்தை பாடுறது எந்த சூழ்நிலையில பாடுறான் பாருங்க. சவுலு சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தது கர்த்தரை தான் அவன் புகழ்ந்து இதை பாடிட்டு இருக்கான். நீங்க அந்த ரூப்ரிக்ல அந்த 18ஆம் சங்கீதத்தின் மேல அந்த பிராக்கெட்ல சின்னதா போட்டிருக்கோம், அதுக்கு தான் ரூப்ரிக் என்று சொல்லுவோம். சரிண்ணா, அதுல அதை படிச்சு பாருங்க. அதுல இருக்குது என்ன சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை அவன் பாடியிருக்கான் தெரியுமா? அதே போல அவனுக்கு எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சொல்லி ஆண்டவன் என்ன என் மீட்ப உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அவன் சொல்லும் போது, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. 21ஆம் வசனம் பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கான். அதுதான் அவன் சொல்றது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer is liveth. இந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துட்டனாலே போதும், நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்கிறாது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதை விட்டு நீங்க இருக்கிற. சில சமயத்துல நீங்களா எல்லாத்தையும் இழுத்து வச்சிருக்கீங்க, அது வேற. அது சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலைன்னு சொல்லக்கூடாது. அது நீ இழுத்து வச்சது, அது நீங்களா இழுத்து வச்ச வரும்படி. சில சமயத்துல உங்களை அறியாமல் சில வருகின்ற ஒரு காரியங்கள், உங்களை அறியாம வருகின்ற ஒரு வியாதியை நம்மளே இழுக்கிறதும் இருக்குது, அதுவா வர்றதும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அதுக்கு பெரிய விளக்கம் இப்போ நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிண்ணா? அதுக்கு என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதில் கவனமா இருக்க வேண்டும், கவனமா இருக்கணும். அதுதான் நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ, ஆனாலும் கவலைப்படாத, பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் ஜீவிக்கிறார். அதை விட பெரிய தேவன் வேணுமா? ஜீவன் உள்ள தேவனை நீங்களும் நான் ஆராதி இருக்கிறோம். We are very fortunate and privileged people. Hallelujah. இந்த பாடலை பாடுவோமா? நல்ல கையை தட்டி, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே, எல்லாரும் எனக்குள்ளேன்னு சொல்லுங்க. சூழ்நிலை எல்லாம், எல்லாரும் என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, அது அக்கினி சுவாலையோ, அது சிங்க கெவியோ, அது யோர்தானோ, டோன்ட் வரி, அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற
என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியாது, அது அக்கினி ஜுவாலையான சூழ்நிலை. தானியேலுக்கு சிங்ககபி தெரியாது, யோர்தான் புரண்டு வருகிறது. இதுதான் நான் சொன்னேன், ஆக்சிடென்டலா நடக்கின்ற காரியங்கள் we cannot predict. அதை நம்ம predict பண்ண முடியாது. ஆனா அதை காட்டிலும் என் இயேசு பெரியவர். அக்கினி ஜுவாலையை காட்டிலும் அவர் பெரியவர், சிங்க கெபியை காட்டிலும் பெரியவர், யோர்தானை காட்டிலும் பெரியவர். இப்படி வருகின்ற இருளையும் என் தேவன் வெளிச்சமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுகிறது இன்னதினால் என்று அறியார்கள். துன்மார்க்கருடைய வழி என்ன இருக்கும்? கார் இருளை போல இருக்கும். துன்மார்க்கனுக்கு தான் அப்படி இருக்கும். இருட்டா இருக்கும்போது இடறல் தான் வரும். ராத்திரியே வீட்டுல திடீர்னு வெளிச்சம் இல்லாத சமயத்துல ராத்திரி எழும்பி கொஞ்சம் கட்டில விட்டு நடந்தாலும் அதுல பக்கத்துல இருக்க சேர் கூட தெரியாது, இடிச்சிட்டு நிற்போம். அதே போலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வழி கார் இருளை போல இருக்கும். அவன் இடறது எதுக்கு இடறானே தெரியாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கார் இருள் இடறுவதற்கு ஏதுவானது. அந்த இருளை தான் வெளிச்சமாக்குவதற்காக ஒருவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமாகிய இருள, ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கின்ற இருள, உன்னுடைய உணர்ச்சிகளை, இமோஷனல் டார்க்னஸ், உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் இருக்கப்பட்ட இருளை போக்குவதற்கு தான் ஒருவர் வந்தார். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அதே யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் அந்த ஜீவன் மனுஷனுக்கு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. ஒளியும் அவர்தான், ஜீவனும் அவர்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஒரு பாடல் உண்டு, பழைய பாடல். ஒளியும் அவர், ஒளியும் அவர், சத்தியமும் அவர், சத்தியமும் அவர், ஜீவனும் அவர், ஜீவனும் அவர். ஒளியும் அவர்தான், ஜீவனும் அவர்தான். அடுத்த வசனம் 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஐயா, இந்த ஒளி உனக்குள்ள இருக்கும் போது நீயும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவா. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் உனக்குள்ள வரும்போது உனக்குள்ளே வெளிச்சம் வருது, நீ பிரகாசிக்க ஆரம்பிச்சு விடுவாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. Thank you Jesus. அதனால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு, நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். I am the light of the world. இந்த உலகத்திற்கு நான் தான் வெளிச்சம், நான் தான் வெளிச்சம். I am the light. சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, the Lord is my light. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மோட்டோ அதுதான், the Lord is my light. அந்த கடவுள் என்னுடைய வெளிச்சமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அதை தான் எழுதியிருக்கிறான், என் விளக்கை ஏற்றுவாரியா, என் இருளை மாற்றுவாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்துக்கே வெளிச்சம் அவராக தான் இருக்கிறார். உலகத்துக்கே வெளிச்சம் அவராக தான் இருக்கிறார். அவர் தான் இருக்கிறார். இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு வெளிச்சம் வேணும்.
வெளிச்சம் வேணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை இங்க வந்திருக்கிற சிலருக்குள்ள நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நிச்சயம் இருக்கும். நான் வெளிச்சத்துல நடக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கும், சந்தோஷம். ஆனா இன்னைக்கு இந்த நிச்சயம் இல்லாதவங்க எத்தனை இருக்கிறாங்க? அவங்க இந்த வெளிச்சத்துக்கு வரணுமே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும். மத்தேயுல எழுதியிருக்கு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இருளில் இருக்கும் ஜனங்கள் ம், பெரிய வெளிச்சத்தை பெரிய கண்டார்கள். வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பெரிய வெளிச்சம் தான் இயேசு. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ம். வெளிச்சம் உதித்தது என்று. மரண இருளின் திசை, ஐயா, பாதாளத்துக்குள்ள நீ போகாதபடிக்கு, நரக திசைக்கு போகாதபடிக்கு இந்த பெரிய வெளிச்சம் உனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அது பக்கமா திரும்பு. நான் தான் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லிட்டாரு. நான் தான் ஜீவன், நான் தான் வெளிச்சம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. மலை பிரசங்கத்திலையும் சொன்னாரு, கடைசியா சொல்லி என்ன சொன்னாரு? அந்த வெளிச்சம் யாரு? நீங்க. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எப்படி புரிகிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய இருள்ல இருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது அவரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு, பாவமாகிய இருளோ அல்லது இமோஷனல் டார்க்னஸோ, சூழ்நிலையில் இருளோ அல்லது எப்படிப்பட்ட இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு அவரே வெளிச்சம். He is the light சொல்லிட்டாரு. அப்போ நம்மளை கொண்டு வந்துட்டு, நல்லா புரியுங்க, அடுத்து என்ன செய்யறாரு? நம்மளையும் ஒரு வெளிச்சமாக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் ஒரு வெளிச்சம்னு சொல்றதுப்பெல்லாம் அவர் நம்மையும் வெளிச்சமா சொல்லி இருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நான் மட்டும் வெளிச்சம் இல்ல, நீங்களும் வெளிச்சம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும்போது, சுடர் வீடும் தீபங்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இருக்குது. அதுதான் ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறாரு. அப்போ இந்த வெளிச்சத்துல நாம நடக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையும், தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் கொஞ்சம் கூட இருள் கிடையாது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல். இப்படிதான் நம்ம நிறைய காரியத்தை நடக்கிறோம். இப்போ இது கிறிஸ்தவர்களுக்கு உரிய காரியம், இது கிறிஸ்தவர்களுக்கு உரிய காரியம். ஆமா, அந்த வசனத்தை திருப்பி படி. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கும். நிறைய பேர் அப்படித்தானே சொல்றோம். நான் கிறிஸ்டியனு, பைபிள் படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நிறைய நம்ம என்ன செய்யிட்டு இருப்போம், சொல்லிட்டு இருப்போம். ஆனா அடுத்தது வாசி. இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். மீண்டும் அந்த 6ஆம் வசனத்தை அழுத்தம் திருத்தம் என்ன இருக்கப்படி நல்ல இந்த வசனத்தை நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும், உள்வாங்கிக் கொள்ளணும். இதுல நம்ம சரியா இருந்துட்டோம்னா எல்லாத்திலையும் சரியா இருக்குன்னு அர்த்தம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாய் இருந்தால், இருளே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். நல்லா புரியும்படி சொல்றேன், கவனிச்சிடுங்க. நான் கிறிஸ்தவன், விசுவாசி, பைபிள் தூக்குறேன், பைபிள் வாசிக்கிறேன், கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அப்படி காண்பிச்சுட்டு உன் அகத்துக்குள்ள, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒண்ணு பாவத்திற்கு அடிமையாகி, ஏதோ தவறுக்கு அடிமையாகி நீ இருளுக்குள்ள இருப்பாயனால் சத்தியம் உனக்குள்ள இருக்காது. இந்த சத்தியமும் இருக்காது, சத்தியவானும் உன்கிட்ட இருக்க மாட்டாரு. நீங்கள் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்படின்னா மாய்மால வாழ்க்கை, ஹிப்போக்ரிட்டிக். வெளிப்படையா சொல்றோம், எஸ். ஆனா வாட் அபவுட் அவர் இன்வர்ட்? The inward change is very important. அதுதான் முக்கியம். இதுதான் நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே இன்னைக்கு காணப்படுகின்ற ஒரு காரியம். அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். பைபிளை தூக்குறதுலையும், கோயிலுக்கு வர்றதுலையும், மற்றதுலையும் இருக்கிறோம். ஆனா வாட் அபவுட் அவர் பர்சனல் லைஃப்? How we behave to others?
கவனமா இருக்கணும். சபையே கவனமா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. நான் வெளிச்சம், உன்னையே நான் வெளிச்சமா மாற்றுறேன். அப்ப அந்த வெளிச்சத்தை உள்ள வாங்கிக் கொள்ளணும். அதுக்கு பதிலா இல்ல நான் இருக்கிறேன் நீ மாய்மாலம் பண்ணக்கூடாது. 7ஆம் வசனத்தின் முன்பகுதியை மட்டும் வாசி. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இதுதான் இருக்கு, ஒருவரோடொருவர் ஐக்கியம். ஒரு மன ஒற்றுமை அங்கு வேணும் என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். இதுதான் இருக்குது. அப்போ அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது நம்ம மாயமாலமா இருக்க வேண்டாம், அது ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயா இருப்போம், சகஜமா பழகுவோம். எந்த விதமான ஒரு அழுத்தம் நமக்குள்ள இருக்காது. எதையும் நம்ம பயந்து பயந்து வாழ வேண்டியதில்லை, மூடி மறைச்சு வலிக்க வேண்டியதில்லை. சரினா we build courageous and boldness. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே இந்த மாதத்துல எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், எங்க விளக்கை ஏற்றணும், என் இருள் மாறணும். இன்னைக்கு பாவமாகி இருள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விடாம ஒரு இருள், இமோஷனல் டார்க்னஸ், உணர்வுகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதுனா, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த இருளை மாற்றுறதுக்கு ஒரே வழி நீங்க தான். அந்த வெளிச்சம் எனக்குள்ள வரட்டும். அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒளி நடத்திருக்கு, வரவழைத்தவர். அந்த வெளிச்சத்துக்கு நான் வர்றேன். அப்போ நீங்க அந்த வெளிச்சத்துக்கு வரும்போது நீங்க என்னதாயிருங்க, நீங்களும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள், நீங்களும் வெளிச்சமாயிருக்கிறீங்க. அந்த உண்மையான வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கணும். உண்மையான ஒரு வெளிச்சம் இருக்கணும். மின்மினி பூச்சின்னு பார்ப்போம், எல்லா பூச்சும் லைட் அடிச்சுட்டு போமா? இல்லை, அதுக்குரிய அடாப்டேஷன் உள்ள அந்த பூச்சி மட்டும், ஒரு குறிப்பிட்ட அந்த உயிரினம் மட்டும் என்ன செய்யுது, ராத்திரி அது ஏதோ ஒன்று அங்கே பல்பு ஒன்று கட்டி விடலை, அதில் இருக்கிற ஒரு கிளாண்டு, அதில் இருக்கிற ஒரு திரவம் என்ன செய்யுது, எப்படி அந்த ரேடியம் பூசப்பட்டா சில வாட்ச் ராத்திரி கூட என்ன செய்யும், மணி பார்க்கலாம். அதே போல அதுக்குள்ள ஒரு அமைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நாமும் அதே போல, அதுதான் அந்த மின்மினி பூச்சி எப்படி சுடர் விட்டு கொண்டு போறது இருட்டுக்குள்ள, அதே போல நீங்க உலகத்துல சுடர் விடணும். நீ பவுல் எழுதியிருக்கிறது போல நாமும் சுடர் விடும் தீபங்களாக நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும். அவர்கிட்ட ஐக்கியப்பட்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு நடிச்சிடக்கூடாது. மாய்மால வாழ்க்கையில் நம்முடைய ஒரிஜினல் ஆட்டியே நாம் சுடர் வீடும் தீபங்களாக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அந்த பாக்கியம் நமக்கு வேணும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நானும் ஒரு சின்னஞ்சிறு தீபமாக ஆண்டவருக்காக சுடர் வீசுகின்ற ஒரு ஒளிவிளக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று கேட்போமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். கேட்ட சத்தியத்தை அப்படியே மனதில் கொண்டு வாங்க, அப்படியே மனதில் கொண்டாங்க. நாம் வெளிச்சத்திற்குரியவர்கள், இருளுக்குரியவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், ஒளிக்கு இருளுக்கு சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இருள் இன்னைக்கு உங்களை கவி கொண்டிருக்குது, முதல்ல அதை அனலைஸ் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு எப்படிப்பட்ட இருள் உங்களை முதல்ல கவி கொண்டிருக்குது? பாவமாகிய இருளா, அல்லது உங்களையே நீங்க கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்ற உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் பாவத்திற்குள்ளே உங்களை பிரவேசிக்க செய்கிறதா? சூழ்நிலை, துன்மார்க்கனுக்கு அவன் வழியெல்லாம் இருளா இருக்கும், அவன் இடறுவான். கர்த்தர் நம்மளை இடறுவதற்கு வைக்கல, நம்ம ஸ்டெடியா போறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அப்பனா நீ எவ்வளோ பெரிய பாவியா இருக்கலாம், எவ்வளோ பெரிய தவறு செய்தவனா இருக்கலாம், அல்லது சின்ன தவறு செய்தவனா இருக்கலாம், அது விட எடை போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. பாவம் பாவம் தான்.
ஆண்டவரே, ஒரு பெரிய கருப்பு புள்ளியோ அல்லது ஒரு சின்ன புள்ளியோ இல்லை, புள்ளி தான். இன்னைக்கு அது என்னை விட்டு போகணும். உலகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒளி எனக்குள்ள வரட்டும். என்னையும் ஒரு தீபமாக மாற்றும் அப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. எனது விளக்கு ஆண்டவரே எரிய செய்வீர், இரவை பகலாக்கிறேன். உமக்காக நான் எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. எப்போதுமே உமக்காக நான் எரிந்து கொண்டே இருக்கணும். துயரத்தில் கூப்பிட்டேன், எப்பொழுது உமக்காக நான் எரிந்து கொண்டிருக்கணும் அப்பா. எனது விளக்கை எரிய செய்யும் அப்பா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் ஐயா, என் விளக்கை ஏற்றுவீர். இன்னைக்கு கேளுங்க, என் விளக்கை ஏற்றுங்கப்பா. நான் மற்றவங்களுக்கு பிரகாசிக்கணும். மாய்மாலமா இல்லை, ஒரிஜினல் ஒரிஜினல். தேங்க்யூ ஜீசஸ். உண்மையா கேளுங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு முதல் பிரகாசிக்க போகுது. மற்றவனை பார்க்காதுங்க. நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், டோன்ட் லுக் அதர்ஸ். பார்க்காதுங்க. நமக்கு யாரு கூடயும் கம்பரிசனே கிடையாது. நமக்கு கம்பரிசன் இயேசு கூட தான். அவரோட கம்பேர் பண்ணிட்டு ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்ற, உம்மை போல மாற்றன்னு சொல்ல 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 நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தோடு உள்ளம் உருகி அர்த்தம் புரிந்து பாடுங்க. உங்க உள்ளத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை இப்பொழுது நீங்க காண்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உங்க இருதயத்தை நிரப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபத்தோடு பாடுவோமா? எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். எல்லாரும் பாடுறோம். எனது விளக்கு எரிய செய்தீர் இரவை பகலா. ஒன் மோர் டைம். எனது விளக்கு, எனது விளக்கு எல்லாரும் அணைஞ்சு கிடக்கிற விளக்கு எரியணும். மீண்டும் ஒரு முறை, அணைந்து கிடக்கிற என்னுடைய விளக்கு இன்னைக்கு எரியட்டும். இன்னைக்கு பத்த வைப்போமா? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால பத்த வைப்போம். எனது விளக்கு எல்லாரும் எரிந்து கொண்டிருப்பேன். எப்போதுமே எல்லாரும் சொல்லுங்க, எரிந்து கொண்டிருப்பேன். எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும். எரிந்து கொண்டிருப்பேன், இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா. எல்லாரும் 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 எஸ்லாம்
எரிந்து கொண்டே இருப்பேன். எஸ் லார்ட். மோட்சம் வருவரையும் இந்த உலகத்தில் உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியும். கடைசி ஒரு முறை கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியுமாறே எரிந்து கொண்டே இருப்பே. அப்படியே சப்பா உமக்காக நான் ஒளி வீசணும் ஆண்டவரே. உமக்காக நான் ஒளி வீசும் போது அந்த வெளிச்சத்தை பார்த்து உம் அறியாத மக்கள் வரட்டும் அப்பா. உம் அறியாத மக்கள் வரட்டும் சுவாமி. அதற்கு என்ன ஒரு சுடர் தீபமா, ஒரு வெளிச்சமா என்ன பயன்படுத்துங்க அப்பா. கேப்பீங்களா? என்ன பயன்படுத்துங்க. பாருங்க, அதுதானே ஆண்டவர் சொன்னாரு. நீ உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல மகனே மகளே, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீ உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க உலகத்துக்கு ஒளி. அந்த ஒளி இதை பார்த்து மற்றவங்க வரட்டும். ஒவ்வொருவரையும் ஒரு லைட் ஹவுஸாக வைத்திருக்கிறார், ஒரு கலங்கரை விளக்காக வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த கலங்கரை விளக்குல இருந்து சத்தம் எது வராது, வெளிச்சம்தான் வரும். கப்பல் கரெக்டா துறைமுகத்துக்கு போகும். ஹல்லேலூயா. அதே போல உனக்குல நீ பேசாட்டாலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது தன்னை போல ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, இயேசு அறிந்து கொள்வாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னைக்கு என்னை ஒரு வெளிச்சமாய் மாற்றி அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக்கும் என்று கேட்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும், அவர்களை ஆசீர்வாதமாக்கி தரும். கர்த்தாவே, இன்னும் இந்த இருளிலே பீடிக்கப்பட்டு வெளியே வர முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராகப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் சரி, டார்க்னஸ் ஆக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஆஸ்பா. இந்த ஆலயத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டாலும் சரி, யூடியூப்ல கேட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இருளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷமாக்கும். உங்க கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்திடும், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.